தைரியமாக சொல்லுகிறேன், எந்த பேராயர் வந்த பிறகுதான் 1 மீட்டர் 1 அடி கூட வேலூரில் விற்கவில்லை நிலத்தை. சொல்ல முடியுமா? சில பேர் கை தட்ட மாட்டாங்க, எனக்கு தெரியும். கை தட்டுறதுக்காக சொல்ல, சில பேர் கை தட்ட மாட்டாங்க, அதையும் எனக்கு தெரியும். அதான் வரலாறு. லஞ்சம் தான் வாங்கல, அதனாலதான் ஒண்ணும் நடக்கல. அது எங்க வேலை இல்ல, அது எங்க வேலை இல்ல. லஞ்சத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன். லஞ்சம் கொடுப்பதையும் லஞ்சம் பெற்றுக் கொள்வதையும் எங்கள் படியிலே இல்லை, அது இருக்க போவதும் இல்லை. மறித்து விடுவோமே தவிர, உணவற்று ரோட்டிலே விழுந்து சாவோமே தவிர, ஏழை மக்களை சுரண்டுவதிலே நாங்கள் இருக்க மாட்டோம். விடுதலை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு கிளிப்பை உங்களுக்கு நான் இப்போ இந்த வீடியோவில் போட்டு காட்டியிருக்கிறேன். அதாவது மாடரேட்டர் தேர்தலுக்கு ரூபன் மார்க் பேராயரை கவுன்சிலிருந்து அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். பட் ஊழலை எதிர்ப்பதற்கு ஒருத்தர் வேண்டும் அல்லவா? அதாவது இப்போ ரூபன் மார்க் ஐயாவை பொறுத்த வகையில் நான் பார்த்தது, நான் கேள்விப்பட்டது, அவரை உருவாக்கிய சாமியல் சகோதரரை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒத்தை காலால் உதைத்து தள்ளி அவங்க குடும்பத்திற்கு வாக்குகளை கொடுக்காதபடி செய்து, இப்பொழுதும் அந்த தேர்தல் அவசரமாக நடத்தி அவருக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் அந்த மனு தள்ளுபடி செய்து, அவர்கள் வேட்பு மனுவை தள்ளுபடி செய்து, அவர்களுக்கு வேண்டிய வாக்காளர்களெல்லாம் அதில் நிற்க விடாமல் செய்து தோற்கடிக்க செய்திருக்கிறார். இது தோற்கடிக்கப்பட்டது அல்ல, நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார். இது 100க்கு 100 உண்மையான ஒரு காரியம். பட் அவர் எவ்வளோ கொள்ளை எடுத்தார் வைத்தார் என்று சரியான தகவல் இல்லை. ஏனென்றால் அவருக்கு குழந்தை இல்லை, அவர் நல்ல மனிதர், பார்ப்பதற்கு அருமையான மனிதர். பட் அவர்கிட்ட ஒரு என்ன செய்யலாம், ஒரு பிரதம பேராயர் என்றால் தான் தன்னிச்சையாக செயல்படக்கூடிய சக்தி இல்லாத போல் தெரிகிறது. அவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் கோடியாய் விற்றார்கள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச வெட்ட வெளிச்சமான காரியம். ஆகவே தான் இப்பொழுது நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து வேலூர் பேராயத்திலிருந்து பேராயர் சர்மா நித்யானந்தா ஐயா அவர்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ சொல்லாங்க, நீங்கள் முதல்ல அவருக்கு சப்போர்ட் பண்ண. எனக்கு 2 பேருமே சொந்தக்காரங்க கிடையாது, கேட்டிங்களா? நமக்கு திருச்சபை பாதுகாக்கப்பட வேண்டும், திருச்சபை தூய்மை பெற வேண்டும், திருச்சபை வளர்ந்து பெற வேண்டும். 3 கோரிக்கை தான். எனக்கு 2 பேருமே அவர் ஒரு தடவை நேரில் பொன்னாட பார்த்துருக்கோம், சர்மா பிஷப்பை இன்னும் நேரில் பார்க்கல, ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம், கேட்டிங்களா? மற்றபடி எனக்கு யார் 2 பேரும் நெருங்கிய உறவினரோ நண்பர்களோ கிடையாது. எனக்கு வேண்டியது நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும், இந்த திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையாய் பரிசுத்தமாய் வளர வேண்டும். போதகர்கள், ஊழியர்கள் அனைவரும் ரட்சிப்பின் அனுபவத்தோடு நல்ல கருத்து ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கம் செய்து ஆத்துமாதாயம் பண்ண வேண்டும். இதற்காக தான் ஊழலை ஒழிக்க வேண்டும். இடங்கள் விற்கப்படக்கூடாது. இப்போ பாருங்கள், அந்த வீடியோவில் அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் வைத்து ஏதோ ஒரு அடிக்கல் நாட்டு விழாவா ஏதோ ஒரு இதில் அவர் பேசியிருக்கிறது நீங்களே கேளுங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், வேலூரில் உள்ளவங்க சர்மா பிஷப்பு இப்போ ஏற்கனவே 2019 அவர்கள் அங்கே பணிபுரிந்திருக்கிறார்கள் பேராயராக. எந்த இடத்தை அவங்ககிட்ட நான் பேசினேன், உங்கள் ஊரில் எதிர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு சிலர், நீங்களும் நிறையா தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்கிட்ட அவருக்கு என்ன விற்றேன், 1 சென்ட் இடம், 1 அடி இடத்த நான் விற்றேனா, மீட்கப்பட்டது எவ்வளவு, விற்கப்பட்டதா என்பதை குறித்து தெளிவான விளக்கத்தோடு எனக்கு ஆதாரத்தோடு கேட்க சொல்லுங்கள் என்று அவங்க ஒரு அதிகாரத்துணியோடு சொல்கிறார்கள். இப்பொழுது அதே அதிகாரத்துணியோடு இந்த வீடியோவில் பேசினதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நமக்கு வேண்டும், இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், 1 அடி இடமாவது நான் ஏதாவது நம்ம டைஸ் எடுத்து விட்டு கொடுத்தனா, யாருக்காவது கொடுத்தனா என்று நீங்கள் பாருங்கள். அதே போல் அபகரிக்கப்பட்ட இடத்தை மீட்டெடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதனால் பள்ளிக்கூடத்தில் ரேங்கிங் வரல, பள்ளிக்கூடத்தில் ரேங்கிங் வரலன்னா பிஷப்பை அழகாக போய் நிற்க முடியும்? அது சொல்லுங்கள். சொல்லுங்க, பள்ளிக்கூடத்தில் ரேங்கிங் குறைஞ்சி போச்சு, அது அந்தந்த ஸ்கூல் டீச்சர்ஸு அந்தந்த அட்மாஸ்பியர் தான். அதையும் நான் பிஷப்பை கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அரசாங்கத்தில் ஒரு கட்டெட்டுங்காங்க, ஒரு கட்டெட்டு இல்லைங்கிறாங்க, மாற்றி ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க என்று அவங்க சொல்கிறாங்க. எங்கே ஒரு பிஷப் ஊழியத்தையும் பார்க்கணும், அட்மினிஸ்ட்ரேஷன் டாப்பை தான் பார்க்க முடியும், கரஸ்பாண்டன்ஸை பேசலாம். அதற்காக அடிமட்டத்தில் உள்ளே இறங்கி வேலை செய்ய முடியாது, வேலை பளு அதிகமாக இருக்கும், மேலே வர வர பழுக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் மெரிட் ரேங்கிங் குறையுது என்று சொன்னால் அந்தந்த ஸ்கூல் டீச்சர்ஸை பொறுத்து அந்தந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் ஹெச்எம்ஸ் தான் அதுக்கு பொறுப்பு.
இவங்க எல்லாத்துக்கும் மேலே பேராயராக இருக்கிறார்கள். ஆகவே சொல்லணும் என்பதற்காக சில பழிகளை போடுகிறார்கள். பட் அதை அவங்க சொன்னவங்களை நான் நேசிக்கிறேன். ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றுபட வேண்டியது ஊழலை எதிர்ப்பதற்கு. அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த பக்கம் யார் 2 பேருக்கும் பொன்னாட போத்துறீங்களா, யார் ரூபன் மார்க் ஐயாவுக்கு பொன்னாட போத்துறீங்க, அப்புறம் ஃபெர்னாண்டோ சத்யராஜ் அவருக்கு பொன்னாட. ஆமாம், இப்போவும் வழியில் பார்த்தா பேச தான் செய்வேன், இன்னொரு முறை போனாலும் பொன்னாட போகிறத தான் செய்வேன். இதில் தவறு ஒன்று இல்லையே. அதாவது நீங்கள் அவங்கள எதிரி மாதிரி ஏன் நீங்கள் பார்க்குறீங்க என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. அதாவது நமக்கு நம்முடைய திருச்சபையை மீட்டெடுக்கணும், பாதுகாக்க வேண்டும், உயர்த்த வேண்டும், இதுதான் கொள்கை. அப்போ நீங்கள் வழக்குக்கு போனால் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஜட்ஜஸை போட்டாங்க. 2 ஜட்ஜஸ்கிட்ட போய் நம்ம நின்னோம். அதற்கு இவர்களை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பது என்னுடைய பிரதான முடிவு. அதற்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க தான் மாடரேட்டர், இவங்க தான் டெப்டி மாடரேட்டர் என்று ஒரு தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கோரிக்கைகளை அவர்களிடம் தானே வைக்க வேண்டும். அவர்களை எதிர்த்து கொண்டு கோவச்சி கொண்டு நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் என்ன லாபம்? யாருக்கு என்ன லாபம்? அதற்காக நம் ஒருவரை பார்த்து பேசுவது இப்பவும் எதிரி கிடையாது, கொலைவெறி தாக்குதல் கிடையாது. எப்பவும் யாரை கண்டால் நாம் கைகோர்த்து பேச வேண்டும், அதில் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் திருச்சபை சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கு தான் இப்பொழுது நம்ம செய்கிறோம், முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிறது போல் பேராயர் சர்மா அவர்களுக்கு நிறைய நான் நீங்கள் என்னுடைய சமூக வலைதளத்தை பாருங்கள், ஃபேஸ்புக்கு, யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் பாருங்கள், மெஜாரிட்டி பிஷப் சர்மா அவர்கள் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே 14 பேராயர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், தயவு செய்து ஒரு வாய்ப்பு அவர் ஃப்ளோரில் நிற்பதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மோர் தென் 50%, 8-9 பேர் நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஓட்டர்ஸ் கையில் எல்லாம் இருக்கிறது. அவங்க யாருக்கு பிரியமோ, ரூபன் மார்க் ஐயாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பிரியமா, இல்லை சர்மா ஐயாவுக்கு ஓட்டு போடுறதுக்கு பிரியமா, அவங்க போட்டு அதற்காக இவரை அந்த ஃப்ளோர்லேயே நிறுத்த வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு வேலூர்லேருந்து சிலர் பேசினார்கள். அவர் நிற்கவே மாட்டார், பார்த்துருவோமா, நீங்கள் 21ஆம் தேதி என்கிட்ட நீங்கள் பேசுவீங்க, அவர் ஃப்ளோர்லே சர்மா பிஷப்பை நிறுத்த மாட்டாங்க. அதற்கு பதில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஒரு பிஷப்பை சொல்கிறாங்க, கேரளாவில் ஒரு பிஷப், 2 பேரும் நிறுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு ஜனநாயக படுகொலை. இப்படி நீங்கள் வீஞ்சி கொண்டு இருந்தால் அது தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாக வேண்டிய நேரிடும். ஆகவே மக்கள் விரும்புகிறார்கள் சர்மா பிஷப் வர வேண்டும் என்று அவரும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரியம். அதற்காக ரூபன் மார்க் வரக்கூடாது என்பது என்னுடைய பிரியம் அல்ல. அவர் வருவது சித்தமானால் அவர் வரட்டும், சர்மா பிஷப் வருவது சித்தமானால் அவர் வரட்டும். ஆனால் அதை வருவதற்கு ஏன் தடுக்கிறீர்கள் என்கிறதான் ஜனநாயக படுகொலை என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே திருச்சபை மக்கள் யாவரும் கருத்தோடு ஜெபிங்க. மிக சமீபத்தில் தேர்தல் வரப்போகிறது. இன்றைய தினமோ நாளைய தினமோ தேர்தல் வாக்காளர்கள் தங்குவதற்கு இடம், தேர்தல் எந்த இடத்தில் நடைபெறும் என்கின்ற விளக்கங்கள் மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியலை யார் நம்ம முன்னாள் நீதிபதி ஐயா அவர்கள் வெளியிடுவேன் என்று என்னோடு கூட சொல்லியிருக்கிறார்கள். நம்ம எதிர்பார்ப்போம். நல்ல காரியங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம், ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். அதற்காக ஒருதலை பட்சமாக அல்ல, யார் வந்தாலும் அதை சந்தோஷமாக தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம், கர்த்தர் அவருக்கு சித்தமானவர்களை மாடரேட்டராக கொண்டு வருவார். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.